எப்படி இருந்தாலும் நம்ம விஜயனுக்கு டீலிமிட்டேஷன்னா என்னன்னு தெரிய வாய்ப்பில்லை. நம்ம வல்கர் வாரியர்ஸ் இப்படி ஒரு வார்த்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எம்பி வந்து 543 எம்பி இருக்காங்க. இது 550 வரைக்கும் கொண்டு போகலான்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுதுங்க. முக்கியமா பார்த்தோம்னா இந்த 543 850 மாத்துறதுக்காக, அதுவும் பாப்புலேஷன் வைஸ் பேஸ்டா மாத்துறதுக்காக தான் இன்னைக்கு அவசர அவசரமா நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வந்து கூட்டி இருக்கிறாங்க. ஓகே, இன்க்ரீஸ் தானே பண்றாங்க, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் பெரிய கண் துடைப்பு வேலை, இதுதான் பெரிய ஏமாற்றம். அதாவது வட மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் மட்டும் எடுத்தோம்னா இப்போ வரைக்கும் அங்க 149 எம்பி இருக்காங்க. இதே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவை எடுத்தோம்னா இன்னைக்கு இங்க 89 எம்பி தான் இருக்காங்க. ரேஷியோ வைஸ் பார்த்தோம்னா இங்க ஒரு எம்பினா அங்க 1.41 எம்பி, அதாவது 1.5 எம்பி சதவீதம் இருக்கிறாங்க. இப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம 3 ஸ்டேட்டுக்கு ஒரு 110 எம்பியும் அவங்களுக்கு 250 எம்பியும் கிடைக்கும். அப்ப இங்க ஒரு எம்பினா அங்க 2.41 எம்பி, 2 எம்பி கூட்டி கொடுக்குறாங்களாம். சரியா? சரி, எங்கிட்ட நாங்க கொடுக்குற வரி காசுல வந்து நாங்க ₹1 கொடுத்தா 35 பைசா தான் திருப்பி கொடுக்குறீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பையாக்கு தானே செய்றீங்க. அவங்களும் இந்தியா தான், நம்மளோட சகோதரர்கள் தான், நாங்க விட்டுட்டோம். ஆனா அங்கேயாச்சும் நலத்திட்டங்கள் ஏதாச்சும் பண்ணீங்களான்னு பார்த்தா கிடையாது. அங்க பண்ற மாதிரி பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அதாவது 5 ஏர்போர்ட் ஓபன் பண்றேன்னு சொல்லி 5 மூடிட்டாங்க. பாதி பிரிட்ஜ் கட்டியும் யூஸ் இல்லாம இருக்கு, பாதி பிரிட்ஜ் சுருங்கி போயிருக்குது. அவங்க வந்து உஷாராயிட்டாங்க. இவங்க மதத்தை வந்து பூசி நம்மளை என்னமோ பண்ண பாக்குறாங்க. உஷாரான ஒண்ணு இப்ப இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து அவங்களை திரும்பி அவங்களுடைய கட்சிக்குள்ள, அவங்களோட இதுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் மொத்தமா நமக்கு 40 எம்பி இருக்கிறாங்க. 40 எம்பில ஒருத்தர் கூட பாஜக கிடையாது. அப்பயும் நம்ம வந்து மோடிஜியை வந்து பிரைம் மினிஸ்டரா ஏத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இந்த வாய்ஸ், அதாவது ரைட் டு வாய்ஸ் இருக்குல்ல, அதை கூட பறிக்கிறதுக்கு பாக்குறாங்க. டெமோக்ரஸி இஸ் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். ஆனா இதை எப்படி மாத்த பாக்குறாங்க தெரியுமா? டெமோக்ரஸி இஸ் ஆஃப் பாஜக, ஃபார் பாஜக, பை பாஜக அப்படின்னு மாத்த ட்ரை பண்றாங்க. நாங்கெல்லாம் ஏமாறதுக்கு ரெடியா இல்லை சார். ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்து கருப்பு கொடி உங்களோட வீட்டில் கட்டி இதுக்கான போராட்டத்தை வெளிப்படுத்தணும்னு நம்ம கழக தலைவரும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனா இது நம்மளோட மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எதிராக எல்லாரும் குரல் கொடுக்கணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். விஜயனா, உங்களுக்கு டீலிமிட்டேஷன் பத்தி இப்ப என்னன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் ஆஸ் யூஷுவல் எப்படி திருப்பரங்குன்ற விஷயத்துல நீங்க அமைதியா இருந்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்க அமைதியா இருந்து உங்களுடைய ஓனர் பிஜேபிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணலான்னு. நன்றி. இது டேலண்ட்டை மட்டுமோ, டான்ஸை மட்டுமோ, இல்ல அண்ணனோட பாட்டை மட்டும் கேட்டு வளர்ந்த கூட்டம் கிடையாது. இது இந்த எலெக்ஷனோட லாஸ்ட் பதிவு கொஞ்சம் நீளமான பதிவு தான். மாற்றம் வேணும்ன்றதுக்காக டிவிகேக்கு ஓட்டு போட ரெடியா இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களுக்கான பதிவு தான் இது. மாற்றம்னா என்னங்க? இடுப்புல கட்டின துண்டு தோள்பட்டைக்கு போச்சுல, அது மாற்றம். கை நாட்டு வச்சிட்டு இருந்த நம்ம கையெழுத்தா மாத்தணும்ல, அது மாற்றம். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருந்துச்சுல, அது மாற்றம். விதவைகள்ன்ற பேரை எடுத்துட்டு கைம்பெண்கள்னு மாத்தினாங்களே, அது மாற்றம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஊனமுற்றோர்ன்றத மாத்தி, அது மாற்றம். அது மட்டும் இல்லாம திருநங்கைகள்ன்ற ஒரு கௌரவ பேர் கொடுத்தாங்க, அது மாற்றம். இதெல்லாம் மாற்றம்னு சொன்னா ஒத்துக்க முடியும். அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் மாற்றம். முக்கியமான பேசிக் நீட்ஸ் என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். வாழ்றதே சோறு தண்ணிக்கு தாங்க. சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் உங்களுடைய மாற்றமா? பேசிக் நீட்ஸே என்னன்னு தெரியாத ஒரு ஆள் தான் மாற்றத்தை கொண்டு வர போறாங்களா? சரி, ஓகே. என்னைய பத்தி இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ அவதூறு பேசியிருக்கீங்க, என்னென்னமோ பேசியிருக்கீங்க, என்னோட பர்சனல் வரைக்கும் எடுத்து வச்சு பேசியிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் விஜயண்ணனோட எந்த ஒரு பர்சனலையும் பத்தி நான் பேசினது கிடையாது. என்ன இருந்தாலும் விஜயண்ணன் கூட வாழ்ந்த மனைவி, அவங்களோட குழந்தைகள், அவங்களையே வந்து ரொம்ப மோசமா பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எங்க, இதோட மைய காரணம் எங்கன்னு பார்த்தோம்னா விஜயண்ணா விசஸ் அஜித் சார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக்கான கூட்டத்தை தான் உருவாக்கியிருக்கு. இது டேலண்ட்டை மட்டுமோ, இல்ல வந்து டான்ஸை மட்டுமோ, இல்ல அண்ணனோட பாட்டை மட்டும் கேட்டு வளர்ந்த கூட்டம் கிடையாது. இதே நரேட்டிவை தான் இப்ப டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு அரசியல்லையும் கொண்டு வர பாக்குறாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணன் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல அஜித் சார் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாரையும் ஆப்போசிட்ல வசைப்பாடி உருவான ஒரு கூட்டம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊழலே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏறின ஒரு 4-5 மேடையில அண்ணன் சொல்லியிருப்பாரு போல, அண்ணன் நீங்க வரி ஏய்ப்பு செய்து, அதாவது 1,50,00,000 1.5 கோடி கட்டணும்னு சொல்லி உங்க மேல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் இருக்கு. நிறைய அரசியல்வாதிகள் மேல பல
குற்றச்சாட்டுகள், பல ஊழல் குற்றச்சாட்டுகள், அவதூறுகள்லாம் இருந்திருக்கு. ஆனா எத்தனை ப்ரூவ் ஆயிருக்குன்றத பார்க்கணும். அப்படி சொல்ல போனா அண்ணே, நீங்க ஒரு ப்ரூவன் கிரிமினல். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்க உங்களுடைய வாக்குகளை செலுத்த போறீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நேத்து கூட 100 கோடி சொத்து மதிப்பை வந்து ரீசெண்டா நடந்த அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல காட்டலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு வல்கர் வாரியர்ஸ் கிட்டையும் ஜாம்பி கூட்டத்துக்கிட்டையும் நாட்டை ஒப்படைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. மாற்றன்றது முன்னேற்றத்துக்கான வழியா இருக்கணுமே தவிர ஏமாற்றத்துக்கான வழியா இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி. விஜய் உட்காந்து வேற வேலை வெட்டி இல்லாம ஆளுங்களை வச்சு மற்ற லேடிஸ் எல்லாம் திட்டுறதுக்கு பண்றாரு அப்படின்னா சம்திங் இஸ் நீங்க ஒரு விஷயம் கிரியேட் பண்றதுக்கு சொல்றீங்க. விஜய்க்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ எவ்வளவு பெரிய பிக் பாஸ் புடிங்கியா கூட இரு, எனக்கு இது தேவையே இல்லை. வீட்டில் ஒய்ஃபை பார்த்துக்காத ஒரு ஆள், பிள்ளையை பார்த்துக்காத ஒரு ஆள், அப்பா அம்மாவை பார்த்துக்காத ஒரு ஆள் நாட்டை எப்படிப்பா பார்த்துக்குவாப்புல விஜய் அப்படின்னு ஒரு டாக்குறதுல அது அக்கா எப்படிக்கா பார்க்குறீங்க? யார் வீடை பார்த்தவங்க நாடை பார்த்தாங்கன்றது எனக்கும் தெரியல. 2 வீடு இருந்தா 2 வீடியும் பார்த்துட்டு நாடையும் பார்த்தவங்க நான் பார்த்துருக்கேன். இன்னும் அதில் ஓப்பனாகவே சொல்றேன், த்ரிஷா இஸ் a good friend of mine. Everybody has their own story. Everybody story எனக்கும் தெரியும். சிலது நான் பேசாம இருக்கேன், அவ்வளவுதான் உண்மை. நீங்க ஏதாச்சும் இதை பத்தி பேசுனீங்களா த்ரிஷா மேம் கிட்ட? ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு அவருக்கு இத்தனை கோடி மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னா ஐ திங்க் அவர் உழைப்பு தான். அது பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பேசுங்க, கேமரா இருக்கு, மைக் இருக்கு. ஃப்ரம் தமிழ் சினிமா இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒருத்தர்னா சாதனை படிச்சிருக்காருன்றது பெருமையா சொல்லணும். பிகாஸ் வெளிநாடுகள்லேருந்து இதுவும் வேர்ல்டு வார் நடக்குது, அதை தாண்டி பணம் செலவு பண்ணி விஜய்க்கு ஓட் போடுறதுக்காக வந்திருக்காங்க பர்சனலி. அது எத்தனை எலெக்ஷன்ல நடந்துச்சு? விஜய் சும்மா அப்படி ஒரு வீட்டுக்குள்ள இவர் போறாரு அவரு போறாருன்னா இவர் போக முடியுதா? அலோவ் பண்றாங்களா? ஒரு வண்டியில போக முடியுதா? வேண்டாம் வராதிங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் துரத்திட்டு போய் விழுகுறாங்க. மக்களும் என்ன பண்றாங்க? அன்புல பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டியாவது விஜய் நேர்ல பாத்திர முடியாதா? எத்தனை நடிகர்கள் போறாங்க, எத்தனை பேருக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது சொல்லுங்க எனக்கு. உச்ச நடிகர்கள் போடும்போது மட்டும்தான் அந்த மாதிரி. எத்தனை உச்ச நடிகர்களுக்கு கிடைக்குது? அதுவும் கிடையாது. நாங்க எத்தனையோ பார்த்திருக்கோம், அதெல்லாம் கிடையாது. ஒரு வரியில் தொடங்கிய இந்த மோதல் முடிவில் ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்வைக்கிறது. மரியாதை முக்கியமா இல்ல கருத்து சுதந்திரமா? ஜூலி சொன்ன அந்த நேரடி வரி விஜய் என்ற நட்சத்திரத்தின் மீது இருக்கும் மரியாதை எல்லையை மட்டும் சோதிக்கவில்லை, அது ஒரு முழு ரசிகர் மனநிலையையே சவால் செய்தது. ஒரு நடிகரை விமர்சிப்பது புதிய விஷயம் அல்ல, ஆனால் அந்த விமர்சனம் எந்த வார்த்தையில் எந்த கோணத்தில் வருகிறது என்பதுதான் இந்த விவாதத்தை வேறொரு நிலைக்கு கொண்டு சென்றது. வனிதாவின் பதில் அந்த மரியாதை எல்லையை மீண்டும் வரைய முயற்சியாக இருந்தது. ஆனால் இந்த 2 நிலைகளுக்குள்ளதான் இந்த முழு விவாதத்தின் மையம் இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட சண்டை என்று பார்க்க முடியாது. இது தமிழ் திரைப்பட உலகில் உருவாகிக் கொண்டிருக்கும் புதிய உரையாடல் கலாச்சாரத்தின் ஒரு வெளிப்பாடு. முன்பு நடிகர்கள் பற்றி பேசும்போது அது படம், நடிப்பு, வசூல் போன்ற அளவுகளுக்குள் மட்டுமே இருந்தது. இப்போது அது மாறிவிட்டது. குறிப்பாக விஜய் அரசியல் தளத்தில் கால் வைத்த பிறகு அவரை பற்றிய எந்த கருத்தும் அரசியல் அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்கிறது. அதனால் ஒரு சாதாரண வாக்கியம் கூட பல அடுக்குகளில் படிக்கப்படுகிறது. இதுவே இந்த விவாதத்தை பெரியதாக மாற்றுகிறது. இந்த நிகழ்வு குரல் மற்றும் தகுதி என்ற 2 கருத்துகளுக்குள்ளான நேரடி மோதலை வெளிக்கொண்டு வருகிறது. சமூக ஊடகங்கள் எல்லோருக்கும் பேசும் வாய்ப்பை தந்துவிட்டன. யாராக இருந்தாலும் தங்கள் கருத்தை வெளியிட முடிகிறது. ஆனால் அந்த கருத்து ஏற்கப்படுவதில் இன்னும் சமநிலை இல்லை. ஜூலி போன்றவர்கள் இந்த புதிய குரலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். எல்லோருக்கும் பேச உரிமை இருக்க வேண்டும் என்ற நிலை. வனிதா போன்றவர்கள் அனுபவம், நிலை, புரிதல் இருந்தால்தான் அந்த குரலுக்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்ற பார்வையை காட்டுகிறார்கள். இந்த 2 உலகங்களின் மோதல்தான் இந்த விவாதத்தின் உண்மையான அடித்தளம். ரசிகர் மனநிலையிலும் இந்த சம்பவம் ஒரு பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. விஜய் மீது இருக்கும் ஆதரவு சினிமாவை தாண்டி ஒரு அடையாள ஆதரவாக மாறிவிட்டது. அது ஒரு நடிகருக்கான ஆதரவு மட்டும் இல்லை, அது ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்காலம் பற்றிய பார்வை. அதனால் அவரை பற்றிய எந்த விமர்சனமும் உடனடியாக எதிர்வினையை உருவாக்குகிறது. இது சாதாரண எதிர்வினை அல்ல, அது ஒரு பாதுகாப்பு மனநிலை. ஜூலி சொன்ன வரி அந்த பாதுகாப்பு உணர்வை தூண்டியது. வனிதாவின் பதில் அந்த உணர்வுக்கு திசை கொடுத்தது. இதனால் ஒரு கருத்து ஒரு பெரிய உணர்ச்சி மோதலாக மாறியது. இந்த விவாதம் ஊடக உலகின் இயங்கும் முறையையும் தெளிவாக காட்டுகிறது. ஒரு சர்ச்சை உருவானவுடன் அது ஒரே இடத்தில் நின்றுவிடாது.
அதைச் சுற்றி பல எதிர்வினைகள் உருவாகின்றன. ஒவ்வொரு எதிர்வினையும் புதிய பார்வையாளர்களை கொண்டு வருகிறது. இதனால் ஒரு சம்பவம் பல அடுக்குகளில் பரவி அதன் ஆயுள் நீள்கிறது. ஒரு காணொளி மட்டும் இல்ல, அதைச் சுற்றி உருவாகும் பல காணொளிகள்தான் அந்த விவாதத்தை உயிரோடு வைத்திருக்கின்றன. இதுவே இன்றைய ஊடக சூழலின் அடிப்படை இயந்திரம். இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. திரைப்பட உலகில் உள்ளவர்கள் அரசியல் பற்றி பேசும்போது அவர்கள் மீது அதிக கவனம் இருக்கும். ஒவ்வொரு சொல்லும் ஆய்வு செய்யப்படும். சிலர் பாதுகாப்பான வழியை தேர்வு செய்வார்கள். எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் பேசுவார்கள். சிலர் எதிர்மறையான கருத்துக்களை திட்டமிட்டே வெளியிட்டு கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பார்கள். இந்த 2 அணுகுமுறைகளும் ஒரே நேரத்தில் வளரக்கூடும். ஊடகத் தளங்களும் இந்த மாதிரி மோதல்களை முன்னிலைப்படுத்தும். ஏனெனில் அதில் மக்கள் ஈடுபாடு அதிகம். விஜயின் அரசியல் பயணத்திற்கும் இந்த மாதிரி விவாதங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் பற்றிய பொதுமக்கள் பார்வை இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த பார்வையை வடிவமைக்க உதவுகின்றன. யார் ஆதரிக்கிறார்கள், யார் எதிர்க்கிறார்கள், எந்த அளவுக்கு பேசுகிறார்கள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய படத்தை உருவாக்குகின்றன. அந்த படம்தான் எதிர்காலத்தில் முக்கியமாகும். முடிவில் இந்த மோதல் ஒரு முக்கியமான கேள்வியை மட்டும் விடுகிறது. ஒரு நட்சத்திரத்தை விமர்சிக்க எல்லாருக்கும் சம உரிமை இருக்க வேண்டுமா, அல்லது அந்த விமர்சனத்திற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டுமா? இந்த 2 கேள்விகளுக்கும் ஒரே பதில் இல்லை. அதனால்தான் இந்த விவாதம் இங்கே முடிவதில்லை. இது தொடர்ந்து தமிழ் திரைப்பட உலகிலும் அரசியல் உரையாடல்களிலும் புதிய வடிவங்களில் மீண்டும் மீண்டும் தோன்றும்.